கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இந்த நாளிலும் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவரோடு கூட நாமும் ஆளுகை செய்ய போகிறோம், அவரோடு கூட வாழ போகிறோம்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணுமா? பலவிதமான சூழ்நிலைகள் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு எதிராக இந்த உலகத்தில் கடந்துட்டு வரும். அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். ஆனால் நமக்குள்ளார ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை விட்டு விலக மாட்டார், அவரோடு கூட என்னை ஆளுகை செய்யும்படியாக ஏற்ற வேலையில் அவர் என்னை நடத்துவார், வருகை வரும்போது அவர் என்னை கூட்டிச் செல்வார். இப்படிப்பட்ட சில நம்பிக்கைகள் நமக்குள்ளார இருக்கணும். அதனால தான் யோபு சொல்லும்போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் வைராக்கியமாக சொல்கிறார். சரீரம்தான் போகுது, ஆனால் என்னுடைய ஆத்மா ஆவி அவரோட தான் இருக்குது. அதனால் கொன்று போட்டாலும் கூட பரவாயில்ல, நான் அவர் மேல் நம்பிக்கையாக வைப்பேன். இப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆபிரகாம் பார்த்திங்கன்னா, நம்பப்படுவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையிலையும் அவர் நம்பிக்கையோடு வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார் இல்லைங்களா? அதே போல் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா இருக்கும். அது எப்படி இருந்தாலும் உலக பிரகாரமான காரியங்கள் ஒரு நாள் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஜெபத்தில் கொடுப்பார், பதில் கிடைக்கும், ஜெயம் உண்டாகும். ஆனால் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. அதான் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர் என்று சொல்லி ஏசாயா 26:3 நம்ம வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், அவருடைய ஜனம் நான், அவருடைய பிள்ளை நான் என்று சொல்லி உங்களுக்குள்ளார அந்த நம்பிக்கை இருக்கணும். இரண்டாவது, அதுலேயே பார்த்தீங்கன்னா, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க. உபத்திரவம் இல்லாத ஒரு மனுஷன் தேவனோடு கூட ஆளுகை செய்யவே முடியாது. புரியுதுங்களா? அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்லி வேதவசனம் இருக்குது. அப்போது பாடுகள் எனக்கு வேண்டாம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கு எந்த பாடும் வேண்டாம், எந்த உபத்திரமும் வேண்டாம் அப்படின்னா, நிச்சயமாக நம்ம இந்த உலகத்தில் இருக்கலாமே ஒழிய ஆவிக்குரிய ரீதியில் தேவனோடு கூட இருக்கவே முடியாதுங்க. அதனால் உபத்திரம் ஒரு பாதை, பாடுகள் ஒரு பாதை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நம்மை உருவாக்கும்படியாக சில காரியங்களை தேவன் அதில் அனுமதிச்சுட்டு வருவார். அந்த அனுமதிக்கிற நேரத்தில் அது சோதனையாக இருந்தால் அவர் சோதிக்கப்பட்டபடினால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 2 கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர் உதவி செய்வார். திராணிக்கு மேலே அவர் சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். தப்பிக்கொள்கிற போக்கு அவர் உண்டு பண்ணுவார். ஆனால் அந்த பாதையின் வழியாக தான் போகணும். அப்போ தான் நமக்கு அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய அந்த காரியங்கள் உருவாகும். நித்திய ஜீவனே அப்போ தான் கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்காது. புரியுதுங்களா? அதனால தான் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து கடைசியில் பார்த்திங்கன்னா, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, அதனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம இருக்கணுமாமா. கடைசி காலங்கள், இந்த நாட்களில் பிசாசினுடைய தந்திரங்கள் பயங்கரமாக இருக்குது. அதன் மத்தியில் நம்ம சரியானபடி ஜெபத்தில் இருந்தால் தான் நம்ம ஆத்மாவே நம்ம காத்துக்கொள்ள முடியும், நம்ம ஆயத்தமாக முடியும், மற்றவங்களை ஆயத்தப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவிக்குள்ளார் நம்ம ஜெபம் பண்ணணும். சும்மா நம்ம லிட்ரலாக பண்ணுற ஜெபம், சின்ன பிள்ளைங்க பண்ணுற ஜெபம் மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளைங்க பண்ணுற ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா சிறு பிள்ளையினிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள், அது வேறு. ஆனால் நம்ம ஆவியில் இப்போ வளர்ந்துட்டு வரும்போது நம்மளுடைய ஜெபம் பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்கிற ஜெபமாக இருக்கணும். அந்த ஆவியானவர் மூலமாக ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் நிச்சயமாக பெரிய ஒரு மகிழ்ச்சியை, ஒரு வல்லமையை, ஒரு சந்தோஷத்தை அது கொண்டு வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதனால் நம்ம எப்பொழுதுமே இந்த 3 காரியத்தில் கவனமாக இருக்கணும். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், ஜெபத்தில் உறுதியாய் தரித்து இருக்கணும். இந்த நாட்கள் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த 3 காரியங்களை நல்லா தியானித்து அதன்படி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுங்க என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.